ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதீர்கள். இதான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு. பொதுவாக நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிங்க, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், எமோஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி பொதுவான அறிவுரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த எமோஷன்ஸையும் எந்த உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தாதீங்க, அதை வெளிப்படுத்திடுங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. எமோஷன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அது ஃபீலிங்ஸ். எமோஷன்ஸை அதாவது உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்துனீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். உடம்புல நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லைங்களா, அதில் எப்படி ப்ரெஷர் அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த பாடிங்கிற அந்த வெசலில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ எமோஷன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அது என்ன வேணா எமோஷன்ஸாக வேணா இருக்கலாம். சோகம், துக்கம், கவலை, கோபம், எரிச்சலாக இருக்கிறது, சிடுசிடுப்பு, இந்த மாதிரி என்ன விதமான எமோஷன்ஸாக கூட இருக்கலாம். காமம் அப்படிங்கிற எமோஷன்ஸாக கூட அது இருக்கலாம். எந்த விதமான எமோஷன்ஸாக இருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதனால யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அதை சீராக ஜென்யூனாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஜென்யூனாக அப்படின்னா எமோஷன்ஸை நீங்கள் முறையாக வெளிப்படுத்தணும். அதாவது உண்மையிலே வெளிப்படுத்திடணும். வெளிப்படுத்துகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கக்கூடாது. அதான் ஜென்யூனாக வெளிப்படுத்துறது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் கண்ட்ரோல் பண்ணிக்காம அதை சீராக ஒரு ஜென்யூனாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். முக்கியமாக யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அது எப்படி வெளிப்படுத்துறது? இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம், அதாவது எதிர்மறையான உணர்ச்சிகள்லாம் உள்ளுக்குள்ள வைக்காம எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸ் எல்லாம், பயோ எனர்ஜெட்டிக் அந்த ப்ராக்டிசஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.